தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகள்லேருந்து லட்சக்கணக்கான நபர்களுடைய பெயர் சர்வாதிகாரமாக நீக்கப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமா பள்ளிக்கூட பசங்களோட பேரை நீக்கி வச்சிருக்காங்க. இதனால சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று இதெல்லாம் எடுக்கிறதுல சிக்கலா இருக்கு. செத்து போனவங்களுக்கும் காணாம போய் ஆண்டு கணக்கில் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கும் அரிசி கொடுத்தா அது வேஸ்ட் ஆகணும் போயிடும். ஓராண்டுகளுக்கு மேலா KYC பதிவு செய்யப்படலைங்கிற காரணத்துக்காக போதுமான அறிவிப்புகள் செய்யாம குழந்தைகள், வயசானவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாம லட்சக்கணக்கானவங்களுடைய பெயரை பொது விநியோக திட்டத்திலிருந்து நீக்கி இருக்கு தமிழ்நாடு அரசு. KYC பதிவு பண்றதுனா என்னன்னு பெரும்பாலானவங்களுக்கு தெரியல. என்னன்னு எளிமையா சொல்றேன் பாருங்க. வெளிநாட்டுல, வெளியூர்ல வருஷ கணக்கில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் எதுக்கு அரிசி கொடுக்கணும்? செத்து போனவங்களுக்கும் காணாம போய் ஆண்டு கணக்கில் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கும் அரிசி கொடுத்தா அது வேஸ்ட் ஆகணும் போயிடும். நாட்டில் நாளில் ஒரு பேர் டைவர்ஸ் வாங்கியோ வாங்காமலோ பிரிஞ்சுதான் வாழ்றாங்க. அப்போ அவங்க அரிசியை இவங்களோ, இவங்க அரிசியை அவங்களோ வாங்கி திங்கிறது நியாயமா? அதுக்காக தான் ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லாரும் வருஷம் ரேஷன் கடைக்கு நேராக போய் கைரேகையோ கருவிழியோ பதிவு செய்யணும். இதுக்கு பேர் தான் KYC பதிவு பண்ணுறது. அப்படி KYC பதிவு பண்ணலன்னா அவங்களுக்கான அரிசி உள்ளிட்ட பொருட்களை கொடுக்காம கூட நிறுத்தி வைக்கலாம். ஆனால் போதுமான அறிவிப்புகளை செய்யாமல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு எந்த வகையிலையும் தகவலை தெரிவிக்காம குடும்ப அட்டையிலேருந்து பெயர்களை நீக்கிறது அப்படிங்கிறது பாசிச செயல்பாடு. இது ஒன்றிய அரசாங்கத்துக்கு கை வந்த கலை தான். இந்த KYC அப்டேட் பண்ண சொல்றதுமே ஒன்றிய அரசாங்கம் தான். ஒன்றியத்தை ஆள்ற BJPக்கு இலவசமா கல்வி, மருத்துவ, உணவுன்னு கொடுக்கறதுல கொள்கை அளவுல உடன்பாடு இல்லை. பாசிசத்துக்கு எதிரான சுயமரியாதையை கொள்கையாக கொண்ட தமிழ்நாட்டை ஆள்ற திமுக அரசு ஒன்றிய அரசாங்கத்தோட பாசிச நடவடிக்கையை அப்படியே அமல்படுத்துறது அப்படிங்கிறது வெட்கக்கேடானது. சுயமரியாதை அரசாங்கம்னா மக்களை எவ்வளவு கௌரவமா நடத்தணும். அரிசிக்கு ஒரு நாள், பருப்பு எண்ணெய்க்கு ஒரு நாள், சர்க்கரைக்கு ஒரு நாள், மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்களா கொடுக்கலன்னே தெரியல, அப்படி கொடுத்தா அதுக்கு ஒரு நாள்னு மாசத்துல 5-6 நாள் மக்களை ரேஷன் கடைக்கு அலைய விடுற அரசாங்கத்துக்கு பேரு தான் திராவிட மாடல் அரசா? இதுல KYC அப்டேட் பண்ண குடும்பத்தோட ரேஷன் கடை வாசல நிக்கணும்னு எதிர்பார்க்குது அரசாங்கம். நெட்டு கனெக்ட் ஆகல, கரண்ட் இல்ல, ரேகை பதியலன்னு மக்கள் எதிர்கொள்ற பிரச்சனைங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியறதே இல்லை. இப்படி அடாவடியா பேரெல்லாம் நீக்கிட்டாங்க. இதனால மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நிக்குது தெரியுமா? எக்கச்சக்கமா பள்ளிக்கூட பசங்களோட பேரை நீக்கி வச்சிருக்காங்க. இதனால சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று இதெல்லாம் எடுக்கிறதுல சிக்கலா இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணா ரேஷன் கார்டுல பேர் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் வெரிஃபிகேஷன்ல ரிட்டர்ன் பண்றாங்க. இதெல்லாம் விட கொடுமை, ரேஷன் அரிசியை நம்பி இருக்கிற குடும்பத்துல பசங்களுடைய அரிசி கட்டானா அந்த சூழ்நிலையை நினைச்சு பார்க்க எவ்வளவு கொடூரமா இருக்கு. நீக்கப்பட்ட பேர்களை திரும்ப ரேஷன் கார்டில் சேர்க்கறதுக்கு டவுன்ல இருக்கிற சேவை மையத்துக்கு போகும்போது அதுக்கான அலைச்சலும் செலவும் ஆகத்தான் செய்யுது ஏழை எளிய மக்களுக்கு. நம்புங்க, BJP அரசும் DMK அரசும் மக்களுக்கான அரசு தான்.